இணையதளம் மூலமாக எதையோ செய்யலாம் என்று எத்தனையோ அறிஞர்கள் இந்தியாவினுடைய தேர்தலை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் ஆணையமே உன் காதுகளுக்கு கேட்கவில்லையா? ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்ல ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்சஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணும்ன்றதுக்காக உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஓட்டு போட்ட வயசுல இருக்கிற அண்ணா அக்கா எல்லார்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. தேர்தல் ஆணைய சட்டம் மிக தெளிவாகவே சொல்லுகிறது, எந்த காரணத்தை கொண்டும் சிறுவர்களை, இன்னும் சொல்வதாக இருந்தால் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் குற்றம் என்று தேர்தல் நடைமுறை சொல்லுகிறது. ஆனால் இவ்வாறு மிகப்பெரிய குற்றத்தை சேர்ந்த இந்த சிஎம் சார் மீது எப்போது நீங்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள்? சிஎம் சார் அவர்களே, இப்போது தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எங்குமே இதுவரையில் நடக்காத அளவுக்கு 10 வயது சிறுமி பாலியல் படுகொலை. அறியாமல் தவறு செய்த சிறுவர்களே, இப்போது உங்களுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுங்கள், எங்கள் சிறார்களுக்கு பாதுகாப்பில்லாத இந்த தமிழக சிஎம் சார் அவர்களே உடனடியாக பதவி விலக சொல்ல சொல்லி உங்களுடைய பெற்றோரிடத்திலே நீங்கள் அடம்பிடியுங்கள். ஒரு சாக்லேட்டிற்காக வேண்டி அடம்பிடிப்பது போன்று இதற்கும் நீங்கள் அடம்பிடித்து உங்களை நண்பன் என்ற தமிழ் சொல்லுக்கு சரியான பெண்பால் தெரியாத சிஎம் சாரை உடனடியாகவே உங்களுடைய பதவியிலிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த கோஷத்தை எழுப்ப சொல்லுங்கள்.